Hey people, நான் உங்கள் சஞ்சய் சந்துரு. This is my mother Nandini for Breeze Eliminate channel. So இன்னைக்கு வந்து தீபாவளி சீரீஸ்ல நம்ம அடுத்து நேத்து வந்து ஸ்வீட்டுக்கு மினி ஜாங்கிரி செஞ்சோம். ஸோ இப்போ அடுத்து நம்ம இன்னைக்கு என்ன செய்ய போறோம்னு பார்த்தீங்கன்னா ரிப்பன் பக்கோடா தான் செய்ய போறோம். ஸோ எப்பயுமே எனக்கு இது ஒரு ஃபேவரட்டான டிஷ்ஷாகவே இருக்கும். அண்ட் அதுக்குள்ள பார்த்தீங்கன்னா நாங்கள் செஞ்ச முறுக்கு அடை எல்லாமே காலியே பண்ணிட்டோம். அந்த அளவுக்கு வேக வேகமாக ஓடிடுச்சு. கம்மி பேட்சாக தான் நாங்கள் செஞ்சு காமிச்சோம். அதனால டக்கு டக்குன்னு முடிஞ்சிருச்சு. ஸோ அடுத்த பேட்செல்லாம் வேணும்னா அப்புறமா செஞ்சுக்கலாம் அப்படின்னு நாங்கள் விட்டுட்டோம். ஸோ அதேமாரி இன்னைக்கு ரிப்பன் பக்கோடா சேர்ப்போம். ஆல்மோஸ்ட் ஒரு முறுக்கு செய்யறாம முறுக்கு அடை ரெண்டுத்தையுமே சேர்த்தா இப்படி இருக்கும். அந்த மாதிரி தான் இருக்கும் இதோட ரெசிபி. ஏன்னா முறுக்கு போடுற மாதிரி போட்டுட்டு அதுக்கப்புறமா மிளகாத்தூள் கொஞ்சம் போட்டு கலந்து எல்லாம் பண்ணி அந்த ரிப்பன் பக்கோடா ஆச்சுல நம்ம இதை சுட போறோம். ஸோ ஈஸியான ரெசிபி தான் இது. இன்னைக்கு நம்ம செஞ்சு பார்ப்போம். ஸோ வாங்க ரெசிபிக்குள்ள போகலாம். ஸோ இப்போ வந்து ரிப்பன் பக்கோடாவுக்கு நம்ம ரெசிபி ஸ்டார்ட் பண்ண போகிறோம். ரொம்ப வளவலன்னு நான் ஜாங்கிரி வீடியோவில் ரொம்ப பேசி வச்சிருக்கேன்னு எடிட் பண்ண போதும் தெரிஞ்சது. ஸோ ப்ரொசீஜர் ஃபுல்லாக சொல்லாமல் நான் டேரெக்டாக சேலில் இறங்கிடுறேன். ஃபர்ஸ்ட்டு வந்து உடச்ச கடலையே நம்ம அரைச்சிக்க போகிறோம். ஸோ வாங்க ஒரு சின்ன மிக்ஸி ஜார் எடுத்துக்கலாம். இப்போ உடச்ச கடலையை வந்து நம்ம போட போகிறோம். நமக்கு வந்து ½ கப் தான் தேவை இருக்குது. ஸோ ½ கப் அளவுக்கு உடச்ச கடலை இதை அரைச்சிட்டு அப்புறம் மெஷர் பண்ணணும்னு அவசியம் இல்லை, அப்படியே ஆட் பண்ணிக்கலாம் நம்ம. ஸோ போட்டாச்சு. இதை நான் அரைச்சின்னு வந்துடும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா பொட்டுக்கடலையே ½ கப் எடுத்திருக்கேன். ½ கப்பை அரைச்சாச்சு. ஸோ இது எல்லாத்தையுமே நம்ம ஜலிச்சு சேர்த்துக்க போகிறோம். ஸோ வாங்க போட்டுக்கலாம். நல்லா அரைஞ்சு வந்திருக்கு. ஸோ இதை இப்போ அப்படியே ஆட் பண்ணிவிட்டு இதை நம்ம அப்படியே ஜலிச்சுக்கலாம். ஏன்னா நமக்கு வந்து பெரிய ஜல்லடை இல்லை, சின்னதாக இருக்கிறதுனால ஒன்று ஒன்றா ஜலிச்சா தான் உண்டு. இல்லைன்னா பெருசில் போட்டு நீங்கள் மொத்தமாக கூட ஜலிச்சுக்கலாம். ஸோ இந்த லம்ஸ் எதுவுமே இல்லாத மாதிரி. இது இருக்கும் நிறுத்திட்டு கொட்டிடலாம். ஸோ இப்போ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா திருப்பி இந்த ஜல்லடையை வச்சுட்டு அரிசி மாவு சேர்த்துக்க போகிறோம். அரிசி மாவு பார்த்தீங்கன்னா இன்ஸ்டண்ட்டாக தான் நம்ம ஆட் பண்ணுறோம். இது வந்து 1½ கப்பு ஆட் பண்ண போகிறோம். ஸோ மெஷர் பண்ணிக்கலாம். முறுக்கு அடை ரெண்டுமே சுட்டதோட மீதி அரிசி மாவுகள் தான் இருக்குது. ஸோ இதை வந்து ஒரு 1½ கப் சேர்த்துக்க போகிறோம். இதே நிறைய வந்துருச்சு. ஸோ இதை ஃபஸ்ட்டு ஆட் பண்ணிக்கலாம். இப்போ 1 கப்பு, இதில் ஒரு ½ கப்பு வந்துருச்சுன்னா அதுலேருந்து கொஞ்சம் சேர்த்துக்க வேண்டியதுதான். ஸோ இந்த பேக்கெட்லேருந்து ஒரு ½ கப்பு போட்டுக்க போகிறோம். ஸோ இதை ஆட் பண்ணிக்க வேண்டியது தான். இதையும் சேர்த்து இப்போ நம்ம ஜலிச்சிடணும். இதுக்கப்புறமா நம்ம இது கூட என்ன ஆட் பண்ண போகிறோம்னு இது எவ்வளோ டக்குன்னு ஆயிடுச்சு பார்த்தியோங்க. இதுக்கப்புறம் நம்ம என்ன ஆட் பண்ண போகிறோம்னு பார்த்தீங்கன்னா கடலை மாவும் மிளகாத்தூள் போட போகிறோம். ஸோ கடலை மாவு பார்த்தீங்கன்னா ஒரு ½ கப். ஸோ அதுவும் வச்சுருக்கேன். ½ கப் அளவுக்கு கடலை மாவு. இது கூடவே நம்ம வந்து 2 ஸ்பூன் அளவுக்கு மிளகாத்தூள் போட்டுக்க போகிறோம். ஸோ இப்போ இது கூட வந்து இன்ஸ்டன்ட் மிளகாத்தூள் தான் எடுத்திருக்கேன், வெறும் மிளகாத்தூள். ஸோ இது வந்து பெரிய ஸ்பூனாக இருக்கிறதுனால ஒரு 1½ ஸ்பூன் போடுறேன். அவ்வளோதான் சேர்க்கணும். இதுக்கப்புறமா பெருங்காயம் இதில் வந்து ஒரு 2 இது 1 2. ஸோ இது 3த்தையுமே சேர்த்து ஜலிச்சிடலாம். இதுதான் இந்த ரிப்பன் பக்கோடாவுக்கு ஒரு காரமும் ஒரு கலரும் தருது. ஸோ ஃபைனலி எல்லாத்தையும் போட்டு ஜலிச்சாச்சு. பெருங்காயம் கட்டியாச்சு அதனால தான். ஸோ இப்போ வந்து ஆட் பண்ண வேண்டிய மாவு எல்லாத்தையும் போட்டோம். இதுக்கப்புறமா உப்பு ஆட் பண்ணணும். அதுக்கப்புறமா எள்ளு போட போகிறேன் நான். உங்களுக்கு வேணும்னா இதில் வெள்ளை எள்ளு ஆட் பண்ணிக்கலாம், இல்லைன்னா நீங்கள் இதை அவாய்ட் பண்ணிக்கலாம். எனக்கு பிடிக்குன்றதுனால கொஞ்சமாக சேர்க்குறேன். அதுக்கப்புறமா 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வெண்ணெயை காய்ச்சி ஊற்றலாம், இல்லைன்னா நெய் காய்ச்சி ஊற்றி இப்போ சேர்க்க போகிறோம். ஸோ வாங்க. ஸோ இதில் வந்து ½ டேபிள் ஸ்பூன் அளவுக்கு உப்பு போட்டுக்கிறேன். கொஞ்சம் எக்ஸ்ட்ரா
இவ்வளோதான் போடுறேன். வேணும்னா அப்புறமா ஆட் பண்ணிக்கலாம். ஸோ அடுத்து எள்ளு, கொஞ்சமாக வெள்ளை எள்ளு சேர்த்துக்கிறேன். உங்களுக்கு வேணும்னா நீங்கள் போடலாம், இல்லை அவாய்ட் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ நெக்ஸ்ட் ஸ்டெப் பார்த்தீங்கன்னா நெய் காய்ச்சி ஊற்றப்போம். எவ்வளோ ஸ்பூனு? ஸோ 2 டேபிள் ஸ்பூன். ஸோ ஒரு பாதை இதுவும் எடுத்து வச்சு ஸ்லோவில் வச்சுப்போம். 1 2. இப்போ இந்த உப்பு இது எல்லாத்தையும் சேர்த்து கலக்கி கொடுக்கலாம். கலர் வந்துருமா, இல்லை மிளகாத்தூள் இன்னும் கொஞ்சம் போடணும்னு நினைக்கிறீங்களா? போதும், காரமாயிரும்ல. தண்ணி தெளிச்சாலே இந்த கலர் வந்துடும். நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சு. எண்ணெயும் காஞ்சிருச்சு நல்லா. ஊற்றிடலாம். நல்லா காயணுமா? வந்துருச்சு, காஞ்சிருச்சுடா. இப்போ இந்த நெய்யை இதில் ஆட் பண்ணுறோம். சூடாக இருக்கிறதுனால கரண்டியில் கொஞ்சம் மிக்ஸ் பண்ணிவிட்டு அப்புறமா கை வச்சு, இப்போ கையை வச்சு அந்த நெய் நல்லா அந்த மாவு கூட மிக்ஸ் ஆகிற மாதிரி நல்லா கலரிக்கலாம். திருப்பியும் அந்த டெஸ்ட்டு பலகார டெஸ்ட் பண்ணுங்க. இந்த வந்துட்டு ஆல்மோஸ்ட் எல்லாமே கொஞ்சம் சேம் ப்ரொசீஜர்ஸ், கொஞ்சம் வேரியேஷன் இல்லைம்மா? மாவு போடுற அளவு அதெல்லாம் மட்டும் கொஞ்சம் எது எக்ஸ்ட்ரா பண்ணுவோம். அவ்வளோதான், இந்த மாதிரி வரணும். வந்துச்சு. இப்போ நம்ம தண்ணியை கொஞ்சம் கொஞ்சமாக தெளித்து முறுக்கு மாவு பதத்துக்கு இதையும் இது பண்ண போகிறோம். அடை மாவு கொஞ்சம் தண்ணியாக இருந்துச்சு, ஆனால் இது வந்து முறுக்கு மாவு பதத்துக்குன்றதுனால கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றியே பிசைய போகிறோம். ரொம்ப நேரம் இந்த ப்ராசஸை காட்ட வேணாம், நாங்கள் முடிச்சிட்டோம். எவ்வளோ தண்ணி செலவாச்சு? கிட்டத்தட்ட அதில் 1 டம்ளர். எஸ், 1 டம்ளர் தண்ணி எடுத்துருக்கு. நல்லா சாஃப்டாகவும் வந்துருச்சு. இப்போ நெக்ஸ்ட் ஸ்டெப், இதை மாவை ரெஸ்ட் பண்ண விட்டுட்டு, ரெஸ்ட் பண்ண விடுறது ஏன்றான், எண்ணெய் காயணும்ல. அவ்வளோதான், வச்சு மூடி வச்சிட வேண்டியதான், ட்ரை ஆகாமல் இருக்கும். ஆமாம், இது காத்தாரினே இருந்தால் மாவு ட்ரை ஆகிடும், அதனால துணி போட்டும் விடலாம், இல்லைன்னா நம்ம தட்டு போட்டும் விடலாம். இப்போ அடுத்து கடாய் வச்சு எண்ணெய் ஊற்றிக்க போகிறோம். இப்போ எண்ணெயை காய வைக்க போகிறோம். உங்கள் சின்ன வயசு பழகிற எக்ஸ்பீரியன்ஸ் ஏதாவது சொல்லுங்கள் பார்ப்போம். எல்லாமே மாமி பார்த்துப்பாங்க. இல்லடா, 6 பேர் இருந்தீங்களே. பாட்டி இருப்பாங்க, அம்மா இருப்பாங்க. அதனால அவங்களே முடிச்சிருவாங்க, அவங்களே செய்வாங்க. சாப்பிடுறது மட்டும்தான் எங்க. சந்தோஷ். கல்யாணம் அப்புறம் தான் காஃபி போடவே கற்றுக்கணும். கல்யாணம் ஆன வயசு அப்படி 20 வயசுல தான் கல்யாணம், 19ல் தான் கல்யாணமே ஆச்சு. கையில் என்ன இப்போ? டீ கொஞ்சம் குடிக்கிறேன், இதையும் எடுத்து போட்டுறேன். எடுத்துட்டு 2 பேட்சா 9:30க்கு தான் முடிக்கிறேன்னா, முடிச்சுட்டு வந்து இது ஆரம்பிக்கிறதுக்குள்ள ரொம்ப டிஃபன் வேலை எல்லாம் முடிச்சுட்டு எல்லாம் டிஃபன் சாப்பிட்டு ஆரம்பிக்கிறதுக்குள்ள டயர்டு. டீ குடிச்சா கொஞ்சம் தெம்பா இருக்கும். ஏன்னா டைம் அப்படி 11 ஆகுது. டீயை கொஞ்சம் குடிச்சிட்டு கண்டினியூ பண்ண போறோம். ரிப்பன் பக்கோடா புளிய போறோம். எண்ணெய் காயறதுக்குள்ள ஒரு பிரேக். இன்னைக்கு எங்களுக்கு ஞாபகம் வந்துருச்சு, பிள்ளையார் கொஞ்சம் வச்சிடறோம்.
அந்த உளுந்து மாவுல எப்படி பிள்ளையார் வைக்கிறது? அது இல்லடா, அதுக்கு முந்தின நாள்ல அடைக்கு 2வது பேட்ச் அப்பதான் வச்சோம். ஓ சரி, இப்ப நமக்கு ஞாபகம் வந்துருச்சு. ஃபர்ஸ்டே பிள்ளையார் வச்சிட்டோம். சந்தோஷ். இதுல ஆஸ் யூஷுவல் எண்ணெய் ஊத்த வைக்கும். உள்ள இந்த டிஸ்க போட்டுருங்க. இந்த அச்சு தான் நம்ம எடுத்துருக்கோம் ரிப்பன் பக்கோடாக்கு. 4 லைனர் கிராச். போதும் போதும், அந்த மாவு போட. கமான். சூப்பர். என்ன ஒரு பர்ஃபெக்ஷன். போதும், மூடிடு. இப்போ இதை மூடிட்டு சுத்து. ஒரே நாலேஜ். எங்கேருந்து அந்த நாலேஜ்? அவ்வளோதான். போதும் போதும், கீழே வந்துடும். இல்லையடா, டைட் கொடுத்தாதானே தெரியும்ல. இப்போ என்ன பண்ண போறோம்னா எனக்கு தெரியல. கமாண்டா கமாண்டா. எஸ், வருது வருது. சுத் சுத். அச்சையே தூக்கி உள்ள போட்டுற போறான். சூப்பரா. சூப்பர் சூப்பர். ரிப்பன் பக்கோடா ஷேப் இல்லை, அதனால நம்ம போடுறோம். கொஞ்சம் பொறுத்துக்கோங்க. கொதிக்குதா? இது புழிஞ்சும் தூக்கி போட முடியாது. போதும் போதும், ஃபர்ஸ்ட் பேட்ச் போதும். வாசனையே நல்லா இருக்குல்ல. முறுக்கு மாவு பிசையும் போதே ஒரு வாசனை வந்தது. ஆனா இதுல பேரு போட்டோன்னே தான் இருக்கு. வரல, போட்டோன்னே இருக்கு. எண்ணெயில பட்டோன்னு நல்லா வந்துச்சு. இதுலயும் ஆஸ் யூஷுவல் அந்த பபிள்ஸ் வந்து கொஞ்சம் அடங்கின அப்புறமா 2வது சைடு திருப்பி போட்டுட்டு அது வெந்துடும். அப்புறமா ஈஸியா இருக்கு. 7th வந்தோடனே எடுத்துட வேண்டியதுதான். இப்போ இந்த பபிள்ஸ் இது எல்லாமே சவுண்ட் எல்லாமே அடங்கிருச்சு. எடுத்துடலாம். இப்போ கரெக்டா இருக்கு. ஆமா, இன்னும் கொஞ்சம் சேவ் வேணும். லைட்டா சேவக்கணுமா? மை ஒப்பீனியன்ஸ். மெல்லிசா தான் இருக்கு. தீஞ்சிர போகுது. சரி, எடுத்துரு. கரெக்டா தான் இருக்கும் இல்ல? கலகலாவே அப்படிதான் இருக்கு. ஆனா அழகா வந்துருக்கு பார்க்கவே. நல்லா இருக்கு. மெல்லிசாவும் வந்திருக்கு. போன வாட்டி நம்ம சுத்தன மாவு கொஞ்சம் கன்சிஸ்டன்சி கரெக்டா இருந்தது போல. ஃபுல்லா ஒன்னா விழுந்தது. சுட்டு அந்த ஒரே முறுக்கு மாதிரி சுட்டு அதை உடச்சோம். ஞாபகம் இருக்கா? இந்த வாட்டி அதுவாவே உதிர்ந்து விழுந்து கரெக்டான இந்த பதத்துல வந்து இதுதான் நல்லா இருக்கு அப்படின்னு எனக்கு ஒரு ஃபீல். எதுவும் டேஸ்ட் பண்ணி பார்த்தா தானே தெரியும். அடுத்த பேட்சை புழிஞ்சிட்டு சுவாமிக்கு வச்சுட்டு சாப்பிடுவோம். இப்ப சஞ்சயோட டர்ன். இதுல நான் நந்தினியே எக்ஸ்பர்ட் தான், நான் ஒத்துக்கிறேன். இது என்ன, பிழியும் போது ரொம்ப சுடும். அதுல ஒரு புகை வரும் பாருங்க, கொதிக்கும். கையெல்லாம் அப்படியே இதை பொத்துனதுக்குள்ள போட்டு ஓடி போலதான் தோணும். இதை விட நாங்க சீடை சுட்ட கதெல்லாம் ரொம்ப வேற லெவல்ல இருந்தது. அப்பெல்லாம் நாங்க விளாக் எடுக்கல. அது பாத்துருக்கணும் நீங்க. கிச்சனை விட்டு ஓடி போயிட்டோம்ல 2 பேரும் வெளியில நின்று அது வெடிச்சு எல்லா ஷெல்ஃப்லயும் நின்று பரன்லாம் இருந்துச்சு. கடைசியில வந்தப்போ ஏதோ வெடி கொண்டு வச்சா 2 பேரும் ஓடி போய் இந்த அனல் தான் அடிக்க ஆரம்பிச்சு. நான் ரொம்ப மேல ஏற்றி சுத்துறதுனால ஒரு டிவிஷன்ஸ் வருது சார். நல்லா இருக்கு. ஸோ இந்த ஒரு புகை அடிக்குது பாருங்க, இதுதான் சுடும். எடுத்தோடனே அந்த எண்ணெய் சுடுதோ இல்லையா, அந்த புகை ரொம்ப சுடும். அது கீழே போய் கிருஷ்ண ஜெயந்திக்கு நாங்க சீடை சுட்டோம் பாருங்க, கீழே வச்சுதான் அடுப்பை வச்சு சுட்டோம். இந்த மாதிரி ப்ரொசீஜர்ல செஞ்சா வெடிக்கவே வெடிக்காது அப்படின்னு நாங்க நம்பி போட்டுட்டு 2 பேரும் சப்பளங்கால் போட்டு பக்கத்துல உட்காந்து ஸ்டவ் பக்கத்துல போட்ட உடனே பொட்டுன்னு ஒரு சத்தம். அவ்வளவுதான், தெரிஞ்சு போச்சு. விழுந்தடிச்சு எந்திரிச்சு 2 பேரும் கிச்சன் டோர்ல இருந்து எட்டி பார்த்துன்னு இருந்தா
வெடிச்சு ஒண்ணு போய் ஒரு இடத்துல உட்கார்ந்தது. அப்புறமா கடைசியில இதெல்லாம் வச்சுன்னு வந்து அந்த ஸ்டவ் நிறுத்திட்டு, ஆனா அப்படி வெடிச்சு வந்த சீடை டேஸ்ட் ரொம்ப நல்லா இருந்தது. வெடிப்பு விடல, அது பிளேவர் சூப்பரா இருந்தது. கடைசியில நாங்க வெள்ளை சீடை போட்டு சாப்பிட்டுட்டோம். ஏன்னா அது வந்து வெடிக்காது அவ்வளவு சீக்கிரம். ஸோ அதனால சீடை வந்து நாங்க இன்னமும் அந்த ஒரு பயத்துல இருக்கோம் நாங்க செய்யாம. ஸோ ஃபியூச்சர்ல அடுத்த கிருஷ்ண ஜெயந்திக்கு நான் செய்யலாம்னு வச்சிருக்கேன். ஊசி போட்டு ஒரு ஓட்டை போட்டு அது பண்ணலாம். ஆனா நம்ம பார்த்த வீடியோல எல்லாம் அந்த யோகாம்பட் சுந்தர்னு ஒரு மாமி இருப்பாள், உருட்டி உருட்டி போட்டு அவங்க பக்கத்துலயே நிப்பாங்க, வெடிக்காது. அவங்கள பார்த்துதான் பக்ஷணம் செய்யறோம்னு நாங்க செஞ்சோம். எங்க நேரம். அதனால நெக்ஸ்ட் கிருஷ்ண ஜெயந்திக்கு நாங்க அதை அட்டெம்ப்ட் பண்றோம், சக்சஸ் பண்ணி காட்டுறோம். ஓகே, கலர் ரொம்ப சூப்பரா இருந்திருக்கு. இப்போ முதல்ல ஆஸ் யூஷுவல் நம்ம சாமிக்கு வச்சுட்டு வர போறோம். கன்சிஸ்டன்சி தெரியலையே. ஆஹா, முறுமுறு காட்டு காட்டு போடும்போது சத்தமே எப்படி இருந்துச்சு. இப்ப பாரு, பொரிஞ்சு வந்தோடனே இந்த எள்ளு அழகா தெரியும். ஸோ இதை வச்சுட்டு வா, எனக்கு ஒரே சாப்பிடணும். சரி, சாமிக்கு வச்சுட்டு வந்துடும். சொல்லுங்க, என்ன நடந்தது? அன்பார்ச்சுனேட் சிச்சுவேஷன். யார் காரணம் அது உடைஞ்சதுக்கு? இது வந்து ரொம்ப டைட். போன வருஷம் என்ன பண்ணேன்னு சொல்லு. அது கொஞ்சம் வளைஞ்ச மாதிரி இருந்துச்சு. இப்ப சஞ்சய் பெஞ்சதுல மீதி உடைஞ்சிருச்சு. 2 பேருக்கும் ஈக்குவலா பிரிச்சு பழகி வந்துருச்சு. அதனால இந்த அச்சை இப்ப யூஸ் பண்ண முடியாம அந்த லிஸ்ட் வந்து மனசே கஷ்டமாயி வச்சுட்டு கடகடன்னு இதுல எடுத்து கழுவி ஸ்டார்ட் பண்ணேன். இந்த அச்சு யாருது? உங்க மாமியார் தான். ஆமா, அந்த அச்சை நான் மதுரையில வாங்கினேன். பித்தளை அச்சு அவ்வளோ அழகா இருந்தது, நல்ல குவாலிட்டி தான். போன வாட்டி மாவு கம்மியா இருக்கும் போது வச்சு திருகுனதுனால இப்படி ஒரு கிராக் இருந்தது. இப்ப அது வெளில வந்துருச்சு. இது எப்படி இருக்குன்னு பார்ப்போம், பழைய கால ஸ்டைல். இதெல்லாம் பெரிய கஷ்டம் தான். அது பண்ணாங்க, நான் பிழிட்டேன். ஐயோ, இருமா, ரொம்ப புகை வந்துட போகுது. இந்த சுட்டது வந்து மெல்லிசா நல்லா வந்திருக்கு. இதெல்லாம் நல்லா கனமா இருக்கு. அந்த அச்சுவே கொஞ்சம் இதுவா இருக்கா, கேப் இருக்கா, அதனால இதுல அப்படி கனமா. ஆக்சுவல் ரிப்பன் பக்கோடா இதுதான். அது கொஞ்சம் மாடர்ன். இதுல பாரு, இங்க பாரு, இந்த மாதிரி மெல்லிஸ் பீசஸ்லாம் வந்துச்சு. அதில் அது வரவே இல்லை. சரி, சாப்பிட்டு சொல்லுங்க எப்படி இருக்குன்னு. சூப்பரா இருக்கு, ரொம்ப நல்லா இருக்கு. இன்னும் பெரிய பீஸ் எடுத்து வேலை போடுமா? இதோ சரி, டேஸ்ட் எல்லாம் கரெக்டாக இருக்கா? ரொம்ப நல்லா இருக்கும். உப்பு காரம் எல்லாமே கரெக்டாக இருக்கு. இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா அதெல்லாம் இல்லை, கடைசியாக தான். நீ நடுவில் பேசி வச்சுரு, நான் எடிட் பண்ண கஷ்டப்படணும். இந்த பாருங்க, அழகா வந்திருக்கு ரிப்பன் பக்கோடா பார்க்கவே. அதுவும் எனக்கு 2வது அச்சில் போட்டது எனக்கு பிடிச்சிருந்தது. ஏன்னா கனமா இருக்கு. இது சாப்பிடும் போது வாயில அந்த ஃபீல் நல்லா தெரியுது. மெல்லிசா போட்டதை விட ஏதோ நமக்கு இன்னைக்கு எழுதி இருக்கு, இதையும் சாப்பிடணும் அதையும் சாப்பிடணும்னு. பாருங்க, நல்ல கலர், நல்லா முறுமுறுன்னு வந்திருக்கு. அந்த பச்சை வாசனை எதுவும் இல்லாம காரம் உப்பு எல்லாமே கரெக்டா இருக்கு. அனைத்து முறுமுறுன்னு டேஸ்டும் சூப்பரா இருக்கு. ஆல்ரெடி செய்யும்போது நிறைய தின்னுடுறது தான். அதுவும் அந்த நெய் போட்டோம்ல, நெய் பொட்டுக்கடலை அதெல்லாம் தான் கொஞ்சம் அந்த ரிச்னஸ்ஸே தருது. ஸோ இந்த ரெசிபி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க, உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தது நான் மறக்காம பிரீசி லெமனேட் பேஜுக்கு லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இதே மாதிரி அடுத்த பலகார வீடியோவில் பார்ப்போம். ஸோ நாளைக்கு ஒரு ஸ்வீட் ரெசிபியோட நாங்கள் வரோம். ஸோ இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். அது வரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் உங்கள் சஞ்சய் சந்துரு. பாய் பாய்.